நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க ஜிஹெச்ல. இப்போ ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் எடுக்காங்கன்னா இப்போ ஒரு 8 o'clock எடுத்துட்டோம்னா ஒரு 10-20 பேஷண்ட்ஸ், அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் 30-40 பேஷண்ட்ஸ் கண்டினியூஸா ஐஎஃப்டி வச்சுட்டே இருக்கணும். பேசுறதுக்கே அங்க வந்து நேரம் இருக்காது. 2 ஐஎஃப்டி 2 ஷார்ட் வைட் ஐத்ரமி இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு நேரம் வைப்பாங்க ஐஎஃப்டி எல்லாம்? 15 மினிட்ஸ். அதுவும் பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக கூட்டத்தை பொறுத்து பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாயிருச்சுன்னா சிக்னல் கொடுத்துருவாங்க 8 மினிட்ஸ் வச்சிருங்க அப்படி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம 8 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அங்க போய் ஒரு கேட் அண்ட் கேமல் 2-3 எக்ஸசைஸ் பேசிக்கா சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறது. என்ன நம்ம பேசுறோம், அவங்களுக்கு என்ன ஏதாவது பெயின் வந்தாலே லோ பேக் பெயின், நீனு வந்தாலும் நீ பெயின். இந்த மாதிரி நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இந்த மாதிரி நான் பண்ணனால ஒரு வெளியே போய் ஒரு ஹோம் பேஷண்ட் பாக்குறேன் அப்படிங்கிறப்போ ஐஎஃப்டி தாண்டி என்னால வெளியே வேற எதுவும் யோசிக்க முடியல. கரண்ட் போயிடுச்சு ஒரு நாள், ஐஎஃப்டி வச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. நான் எப்படி ஐஎஃப்டி வைக்க போறேன், இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அந்த ஒரு இதே தெரியல. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. இங்க நான் நிறைய பேட்ட சொல்றது உண்டு. நான் கிளினிக் ஓபன் பண்ணி நான் கிளினிக்ல ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் மொடகட்டி எதுவுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். டெலிரியா இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், டெலிரியாபிலேஷன் ஒன்று பண்ணதுதான். இப்போ பேஷண்ட்டை ரிலீஸ் பண்ணாமே என்னால் சரி பண்ண முடியும், ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? பேஷண்ட்டை பாசிட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரியாமையே எனக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு என்னோட அப்ரோச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கே மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நானாக கற்றுக்கிட்டு அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தோம். அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நான் சிமிலராக பார்க்குறேன். அதெல்லாம் இல்லைன்னா தான் நீ யாருன்னு உனக்கு தெரியும், பேஷண்ட் எப்படி பார்க்கறதுன்னு உனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, அது வேண்டாம்னு சொல்ற காரணம் அதுலயே ஸ்டக்காக நின்றுடும் அப்படின்னு. ஐஎஃப்டி தாண்டி என்னால அந்த இடத்துல வேற யோசிக்க முடியல. ஐயோ எப்படா கடந்த ஒரு எப்படியா சமாளிக்கிற சிச்சுவேஷன் தான் யூ ஸ்டார்ட் திங்க் அபௌட். அப்பதான் நீ என்ன பண்ண பிரச்சனை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி நிறைய கேள்வி கேட்ப, இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுவோம். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இதுல ஐஎஃப்டி வைக்கும்போது பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டே ஐஎஃப்டி வச்சிட்டோம்னா 2வது நாள் 3வது நாளும் அதான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அது இல்லைன்னா அவங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்காத மாதிரி அந்த மாதிரி ஃபீல்